இந்த அளவிற்கு ஒரு 4ஆம் தர பிஜேபியினுடைய பேச்சாளர் போல, தெரு பேச்சாளர் போல, திருமுனை பேச்சாளர் போல தரம் தாழ்ந்து பேசி இருப்பது, இது ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சு. இது ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சு. வெறுப்பு பேச்சை யாராவது பேசினால், வெறுப்புணர்வை தூண்டினால், வெறுப்புணர்வை விதைத்தால் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும், 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் கூறுகிறது. இந்த சட்டத்தின்படி நரேந்திர மோடி அவர்களை எலெக்ஷன் கமிஷன் கைது செய்ய உத்தரவிட வேண்டும். அதனுடைய நம்பகத்தன்மை ஏற்கனவே இவிஎம் விஷயத்தில் நம்பகத்தன்மை முழுவதுமாக குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த ஹேட் ஸ்பீச் விஷயத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது எதற்காக இந்த தேர்தல் ஆணையம் என்ற கேள்வியை ஒவ்வொரு மக்களும் கேட்பார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஒரு அடிமைகளின் கூடாரம். அது மோடியின் அடிமையின் கூடாரம் எப்படி உணர்வுகளோடு பேசுவது? கடந்த 10 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச்சை பொறுத்து கொண்டு அந்த ஹேட் ஸ்பீச் பேசுபவர்களுக்கு பதவி அளித்து, இந்த ஹேட் ஸ்பீச் பேசி அதன் மூலமாக வன்முறையை தூண்டி கலவரத்தை தூண்டிய பல்வேறு நபர்கள், பிஜேபி நபர்களுக்கு பரிசளித்து பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியவர் தான் இன்றைக்கு அதே ஸ்பீச்சை, ஹேட் ஸ்பீச்சை திரும்பவும் பழைய ஆயுதத்தையே அவர் எடுத்திருக்கிறார். காந்தி படத்தை துப்பாக்கியால் சுடப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம். கோட்சேக்கு மாலை போட்ட நிகழ்வையும் நாம் பார்த்தோம். இவர்கள் இந்த பிஜேபி கட்சியினர் இந்த அளவிற்கு அவர் இறங்கி விடுகிறார் என்று சொல்லும் போதே தெரிகிறது, முதல் கட்ட தேர்தலில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். தேர்தலில் தோற்று விடுவோமோ என்ற பயம், வெறுப்பு, கோபம் வரும் பொழுது அவருக்கு மனதுக்குள் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு வார்த்தையாக வெளிப்பட்டு விட்டது. நம்ம ஊருக்கு நம்ம தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போதே என்ன சொன்னாரு? நல்ல ஜாதி பின்னணியில் இருந்து வந்தவர் அண்ணாமலைன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ராஜபுத்திரர்களை மிகவும் தரம் தாழ்ந்து பேசிய ஒரு அமைச்சர் எதிர்த்து எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதன் காரணமாக ஒட்டுமொத்த ராஜபுத்திரர்களும் இன்றைக்கு மோடியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று 11 மாநிலங்களில் களமிறங்கி விட்டார்கள். மதம் என்ற ஆயுதத்தை எடுத்தார், ஜாதி என்ற ஆயுதத்தை எடுத்தார். அந்த ஆயுதமே இப்பொழுது இந்த மோடி என்ற ஒரு பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகரும் அரசியல் செயல்பாட்டாளருமான பொன்ராஜ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஹசீஃப். நேற்று ராஜஸ்தான்ல பேசின பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை, அதாவது மக்களினுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், ஒரு தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா இஸ்லாமோபோபிக் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது சட்டப்பூர்வமாக தவறு, அது எல்லாருக்குமே தெரியுது. இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இது பற்றி வாய் திறக்கவில்லை. இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பிறகு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நடந்து போயிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டு பிரதமர் பேசியதான் நான் பார்க்கிறேன். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா மக்கள் அது எண்ணம், மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போது மோடியை வெறுக்கிறது என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டது பிறகுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இது வெறுப்பின் உச்சம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சை ஒரு பிரதமர் பேசலாமா என்ற பொழுது அவர் இந்த அளவிற்கு ஒரு 4ஆம் தர பிஜேபியினுடைய பேச்சாளர் போல, தெரு பேச்சாளர் போல, திருமுனை பேச்சாளர் போல தரம் தாழ்ந்து பேசி இருப்பது, ஒரு வெறுப்பை விதைத்து பேசியிருப்பது, வந்தேரிகள் இந்தியாவின் சொத்தை, இந்திய மக்களது சொத்தை, இந்துக்களின் சொத்தை அபகரித்து முஸ்லிமான்களுக்கு கொடுத்து விடும் காங்கிரஸ் என்று சொல்லுவதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உணர்வை கீழ் மட்டத்தில் தோற்றுவிக்கும், தூண்டும். இது ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சு. இது வெறுப்பு மட்டுமல்லாமல் இது ஒரு கசப்புணர்வை தூண்டக்கூடிய பேச்சு. கசப்புணர்வு மட்டுமல்லாமல் இது ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசிய பிரதமர் அவர்களை அவர் 2022 ஒரு சட்டத்தை இயற்றினார். அந்த சட்டத்தின் பேர் தி ஹேட் கிரைம்ஸ் அண்ட் ஹேட் ஸ்பீச் வித்தின் பிராக்கெட்ல கம்பாட் பிரிவென்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் பில் 2022. இந்த சட்டத்தின்படி ஒரு மதத்தையோ, ஜாதியையோ, தனிப்பட்ட நபர்களையோ
ஒரு 10-12 லிஸ்ட் இருக்கு. இதை வைத்து வெறுப்பு பேச்சை யாராவது பேசினால், வெறுப்புணர்வை தூண்டினால், வெறுப்புணர்வை விதைத்தால் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும், 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் கூறுகிறது. இந்த சட்டத்தின்படி நரேந்திர மோடி அவர்களை எலெக்ஷன் கமிஷன் கைது செய்ய உத்தரவிட வேண்டும். இதுதான் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய செயல். உண்மையாக நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் இந்த செயலை உடனடியாக தேர்தல் ஆணையம் செய்தால் மட்டுமே நாட்டில் வன்முறை வெடிக்காமல் இருக்கும், வன்முறை பரவாமல் இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கு வித்திட்டு இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு, இந்த தேர்தலை நிறுத்தி இந்த தேர்தல் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு இந்த மோடி என்ற பிரதமர் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்தால் அது உண்மையான தேர்தல் கமிஷன், அதன் தலைமையிலே நடக்கக்கூடிய தேர்தல் நியாயமான தேர்தலாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை, ஏற்கனவே இவிஎம் விஷயத்தில் நம்பகத்தன்மை முற்றும் முழுவதுமாக குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த ஹேட் ஸ்பீச் விஷயத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது எதற்காக இந்த தேர்தல் ஆணையம் என்ற கேள்வியை ஒவ்வொரு மக்களும் கேட்பார்கள். ஓகே, நீங்க ஒரு சட்டத்தை குறிப்பிட்டீங்க. அந்த சட்டத்தையும் கூட உச்சநீதிமன்றம் தலையிட்டு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக அரசுக்கு உத்தரவு போட்டதற்கு பிறகுதான் அந்த சட்டம் 2022 நிறைவேற்றப்பட்டது. அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த சட்டத்தை அவர் மீறி இருக்கிறார். அதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சுட்டி காட்டியிருக்கிறீங்க. இப்போ எல்லார் முன்னும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்னர் இலைமறை காய்மறையாக இஸ்லாமிய சமூகத்தை சுட்டிக்காட்டி பாஜகவினருடைய பெரிய தலைவர்கள், நான் சொல்றது இந்த கீழ்மட்ட தொண்டர்கள் கிடையாது, கீழ்மட்ட தொண்டர்கள் நேரடியாகவே பேசுவாங்க. இந்த மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் இலைமறை காய்மறையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரதமரே வெளிப்படையாக ஓப்பனா இஸ்லாமிய சமூகம்னு பேர் சொல்லி பேசியிருக்கிறாரு. இந்த சமயத்துல கூட நாம ரியாக்ட் பண்ணலனா, ஏதோ ஒரு சின்ன வகையில ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது இல்லாட்டினா நம்ம நம்பகத்தன்மை ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில இல்லாம போயிடும், காணாம போயிடும் அப்படின்னு கூட எலெக்ஷன் கமிஷன் யோசிக்காதா? யோசிக்காம இருக்கிறதுக்கான பின்னணி என்ன, அது காரணம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஒரு அடிமைகளின் கூடாரம். அது மோடியின் அடிமையின் கூடாரம் எப்படி உணர்வுகளோடு பேசுவது? அது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வராது. doesn't comes under the government of India. It is an independent body. It is an independent organization, independent institution. சர்வ வல்லமை பொருந்திய எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் எலெக்ஷன் கமிஷனர்கள் மூவருமே இன்றைக்கு இந்த கேள்வியை புறந்தள்ளி விட்டு நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிக் கொண்டு ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய கோழைகள் என்றுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே இவர்களிடம் எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இவர்களிடம் எப்படி ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? இவர்களிடம் எப்படி ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று இவர்களிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஹேட் ஸ்பீச்சை இது நாள் வரை இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச்சை பொறுத்து கொண்டு அந்த ஹேட் ஸ்பீச் பேசுபவர்களுக்கு பதவி அளித்து இந்த ஹேட் ஸ்பீச் பேசி அதன் மூலமாக வன்முறையை தூண்டி கலவரத்தை தூண்டிய பல்வேறு நபர்கள், பிஜேபி நபர்களுக்கு பரிசளித்து பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியவர் தான் இன்றைக்கு அதே ஸ்பீச்சை, ஹேட் ஸ்பீச்சை மக்களது ஓட்டுக்களை, இந்துக்களின் ஓட்டுக்களை மதத்தின் சார்பாக அவர்களை திரட்ட வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்பவும் பழைய ஆயுதத்தையே அவர் எடுத்திருக்கிறார். 2014 என்ன ஆயுதத்தை அவர் எடுத்தாரோ, 2019 என்ன ஆயுதத்தை எடுத்தாரோ அதே ஆயுதத்தை மீண்டும் எடுத்திருக்கிறார். இவரது பாச்சா இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்ற இந்திய மக்களிடம் பலிக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். காந்தி படத்தை துப்பாக்கியால் சுடப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம். கோட்சேக்கு மாலை போட்ட நிகழ்வையும் நாம் பார்த்தோம். இவர்கள் இந்த பிஜேபி கட்சியினர். பிரிஜ் பூஷன் சிங் என்ற ஒரு எம்பி, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி, பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டு மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் பல நாட்களாக, மாதங்களாக டெல்லி தெருக்களில் போராடிய போது என்ன என்று கூட கேட்காத இந்த பிரதமர் தான் அதே நபருக்கு மீண்டும் போட்டியிட சீட் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவரிடமிருந்து வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? விவசாயிகளின் போராட்டத்தில்
விவசாயிகள் மீது காரை ஏற்றி 3 பேரை கொன்ற அமைச்சரின் மகன் கொன்றான். அந்த அமைச்சருக்கு மீண்டும் சீட் கொடுத்திருக்கிறார். பில்கிஸ் பானு என்ற அந்த ஒரு பெண்மணி குஜராத்தினுடைய கலவரத்தில வயிற்றில் இருந்த குழந்தையை கொலை செய்து, கற்பழித்து கொலை செய்து, அந்த கொலைக்கு காரணமான குற்றவாளிகளை விடுவித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து பரிசளித்து மகிழ்ந்து பார்த்த இந்த இந்த கயவர்களின் கூடாரம் தான் இந்த பிஜேபியினுடைய கூடாரம். அப்ப இப்படிப்பட்ட இவரிடமிருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ராம ஜென்ம பூமி பாபர் மசூதிக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லி எந்த ஆதாரத்தையும் காண்பிக்க முடியாமல் அந்த பாபர் மசூதியை இடித்து அந்த சொத்தை கைப்பற்றி ராமர் கோயில் கட்டுவதற்கு கொடுத்த பிரதமர் சொல்கிறார், இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றி அதை முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லக்கூடியது வேடிக்கையிலும் விந்தையான ஒரு கேவலமான ஒரு செயல் ஆகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அளவிற்கு அவர் இறங்கி விடுகிறார் என்று சொல்லும் போதே தெரிகிறது, முதல் கட்ட தேர்தலில் அவர் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்றுதான் அவருக்கு கிடைத்த தகவலில் தெரிவிக்கிறது பொழுது. எனவே அந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கக்கூடிய பிரதமரை கண்டிக்காத தேர்தல் ஆணையம் கண்டிக்க வேண்டாம், சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்ய இயலாத தேர்தல் ஆணையத்தின் கீழ் இந்திய ஜனநாயகம் தோற்கும். இந்திய ஜனநாயகம், இந்த தேர்தல் முறை தோற்கும். இவிஎம் மூலமாக இவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்தால் தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். ராஜஸ்தான்ல பேசிட்டு அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர்ல அவர் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கை கவரக்கூடிய வகையில முத்தலாக்குக்கு எதிராக தடை சட்டம் கொண்டு வந்தது நான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அங்க ஒரு மாதிரி பேசுறாரு, இங்க ஒரு மாதிரி பேசுறாரு. அப்புறம் முகமது ஷமி, கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. எப்படி இதை புரிந்து கொள்வது? நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனிதனது உள்ள கிடக்கு எப்பெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா, ஒரு கோபம் வரும்போது உள்ளத்தில் என்ன இருக்கோ அது வெளிப்படும். ஒரு ஆத்திரம் வரும்போது உள்ளத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வார்த்தையா வெளிப்படும். ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து விட்டால் தானாக நடிப்பு வெளிப்படும். அதுக்கு அப்ப இவர் இந்த தேர்தலில் தோற்றுவிடுவோமோ என்ற பயம், வெறுப்பு, கோபம் வரும் பொழுது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு வார்த்தையாக வெளிப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, ஐயோ நீங்க இப்படி சொன்னது தவறு, உலகம் இது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வித்திடும் என்று சொல்லி யாராவது சொல்லி இருப்பார்கள். உடனடியாக பிளேட்டை மாத்தி வசனத்தை மாத்தி அங்க பேசுறாரு. நம்ம ஊருக்கு நம்ம தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போதே என்ன சொன்னாரு, நல்ல ஜாதி பின்னணியில் இருந்து வந்தவர் அண்ணாமலைன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஜாதியை பார்த்துதான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிமுகவை ஒழிக்க வேண்டும், இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம். அந்த அதிமுக ஒழிப்பது முதலில் அந்த அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 3 பேரையும் ஒழித்தாகிவிட்டது. சரி, அடுத்து யாரை ஒழிக்கணும்? கவுண்டர் இனத்தை சேர்ந்த எடப்பாடி தான் இன்னைக்கு லீடரா இருக்காரு. அவரை எப்படி ஒழிப்பது? யாரோ போய் அங்க சந்தோஷ்ஜின்னு ஒருத்தர் போய் அங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு பையன் ஐபிஎஸ் படிச்ச பையன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான், வீடியோ ஆடியோ எல்லாம் எடுத்து கொடுக்குறான், அவனை வச்சுதான் ஏகப்பட்ட பிஜேபி காரங்களெல்லாம் நான் ஒழிச்சேன் அப்படின்னு சொன்ன பிறகு, அவன் என்ன தமிழ்நாட்டுக்காரனா? ஓகே, என்ன கேஸ்ட் அவன்? ஓ, கொங்கு வேளாள கவுண்டரா? அப்ப எடப்பாடி கேஸ்டா? அப்ப பிடுறா அவனை தூக்கு. இப்படி ஜாதியை வைத்துத்தான் இந்த மோடி என்ற பிரதமர் அண்ணாமலையை கொண்டு எடப்பாடி அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கு கொண்டு எடப்பாடி பக்கத்துல கூட்டு உட்கார வைக்கிறது, இந்த பக்கம் அண்ணாமலையை தூண்டி விட்டு நீ எதிரா பேசுன்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணியது காரணம். பிகாஸ் அது எப்ப வெளிப்பட்டது? அவர் பேட்டி கொடுக்கும் போது உள்ள கிடக்கை வெளிப்பட்டது. அது மாதிரிதான் இவரது உள்ளத்தில் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு. இவர் ஹஜ் யாத்திரைக்கு நாங்கள் ஆள் அனுப்புறோம்,
முஸ்லிம் கிரிக்கெட் வீரரை பாராட்டுகிறோம், அது முத்தலாக்கை கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷன், அதெல்லாம் வந்து ஒரு பட்டர் தரவர். இந்த வேலையை செய்து கொண்டு அவர் உள்ள கிடக்கையே அவர் வெளிப்படுத்தி விட்டார். எனவே இப்படி வெளிப்படுத்தித்தான் ஒரு அமைச்சர் சொல்லித்தான் ராஜபுத்திரர்கள் என்ற சமூகத்தை சேர்ந்த ஒரு 22 கோடி மக்கள், ராஜபுத்திர மக்கள் 22 கோடி பேர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மோடியை வீழ்த்த களம் கண்டிருக்கிறார்கள் 11 மாநிலங்களில். அப்ப இந்த ராஜபுத்திரர்கள், எனக்கு கிடைத்த தகவலின்படி எனது நண்பர்கள் டீம்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் அந்த வடநாட்டுகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு வட மாநிலங்களில் விசிட் பண்றாங்க. அங்கிருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. முந்தா நாள் கிடைச்சது தகவல். அந்த தகவலின்படி அனைத்து ராஜபுத்திரர்களை இழிவாக பேசிய ஒரு அமைச்சர், இந்த ராஜபுத்திரர்களை மிகவும் தரம் தாழ்ந்து பேசிய ஒரு அமைச்சர் எதிர்த்து எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதன் காரணமாக ஒட்டுமொத்த ராஜபுத்திரர்களும் இன்றைக்கு மோடியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று 11 மாநிலங்களில் களமிறங்கி விட்டார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவரது வீழ்ச்சி, பிஜேபியினுடைய வீழ்ச்சி மோடியால் மட்டுமே சாத்தியமாகும் என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இது மட்டுமா, கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 12 கோடி வாக்காளர் பெருமக்கள், அதுல 4 கோடி பேர் முஸ்லிம், 3 கோடி பேர் தலித் மக்கள், கிட்டத்தட்ட அவர்கள் அத்தனை பேரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றியவர் தானே இந்த பிஜேபி கட்சியினர், அகற்றியவர்கள் தானே. 22 கோடி வாக்குகளை பெற்று 37% ஓட்டை பெற்று 2019 தேர்தலில் வெற்றி பெற்றது பிஜேபி. 12 கோடி மக்களின் வாக்கை பெற்று காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. 50 இடங்களுக்கு கீழே தான் கிடைச்சது. ஆனால் 4 கோடி இஸ்லாமியர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டது, 3 கோடி தலித் மக்கள் வாக்குகள் நீக்கப்பட்டது. இவர்களை நீக்கிவிட்டு தேர்தலை 2019 தேர்தலை சந்தித்தார். இந்த 2024 தேர்தலை எப்படி சந்திக்கிறார்? கேஜ்ரிவாலை உள்ளே சிறையில் அனுப்பிவிட்டு, ராகுல் காந்தி காங்கிரஸ் கணக்குகளை எல்லாம், வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்கிவிட்டு, ஒவ்வொரு எதிர்கட்சியினரின் மேல வந்து இடி ரைட விட்டு அவர்களை எல்லாம் முடக்கி, அதற்கு பின்பு இவரே தானாக ஓட வேண்டும் என்று இவர் நினைத்தார். இவர் எந்த ஆயுதத்தை எடுத்தாரோ, மதம் என்ற ஆயுதத்தை எடுத்தார், ஜாதி என்ற ஆயுதத்தை எடுத்தார். அந்த ஆயுதமே இப்பொழுது இந்த மோடி என்ற ஒரு பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது. சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். வாயில் வடை சுடுவது உண்டு பிரதமர் மோடி அவர்கள். இன்றைக்கு சொந்த வாயில் அவர் செய்த வார்த்தையின் விளைவாக, உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு அவருக்கு அவரே சூனியம் வைத்துக் கொண்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சரி, நீங்க சொன்னீங்க ஓட்ட பந்தயத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள். மோடியை பொறுத்த வரைக்கும் இப்ப தனியா ஓடணும், பந்தயக்காரர்களே இருக்கக்கூடாது, சக போட்டியாளர்களே இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு குஜராத்ல சூரத் லோக்சபா தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதான வேட்பாளர், மாற்று வேட்பாளர், அந்த 2 வேட்பாளர்களுடைய அந்த நாமினேஷனை இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய மற்ற இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள் எல்லாருமே தானாக அவர்களுடைய வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பாஜகவுடைய வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாமா? இதுதான் இவங்களோட வழிமுறையா? இப்படிதான் எதிர்பார்க்கறாங்களா? கண்டிப்பா. அதான் போஸ்டா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரதமரா கூட இவர் நினைச்சா நினைப்பார். இவருக்கு எதிராக யாரும் போட்டியிடக்கூடாது என்ற நினைப்பு வந்தாலும் வரலாம். அதாவது இதை வந்து இவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு உடந்தையாக இருப்பது தேர்தல் கமிஷன் தானே உடந்தையா இருக்கு. இப்ப ஒரு நம்ம கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை என்பவர் 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் என்று எப்ப தெரியும்? அவர் தாக்கல் செய்யும் போது நம்மளுக்கு தெரியாது. தாக்கல் செய்து தவறாக தாக்கல் செய்தார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் எதிர்த்து குரல் எழுப்பியவுடன் இன்னொரு வேட்புமனுவை அவசரமாக பெற்று அரை மணி நேரம் கழித்து அதையும் அப்லோடு செய்து இவரை காப்பாற்றியவர்கள் தானே இந்த எலெக்ஷன் கமிஷனர். இவர் அடுத்த இந்த தேர்தலிலே கூட எவ்வளவு வாக்குகள் எதிர்கட்சிகள் பெற்றாலும் கூட அண்ணாமலை வெற்றி பெற்றார் என்று அறிவித்து விட்டார். எப்படி வானதி வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார்களோ அதே போல அண்ணாமலை வெற்றி பெற்றார் என்று அறிவித்து விட்டால் அந்த வெற்றியை எதிர்த்து போராடுவதற்கு அடுத்து 10 ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள ஒரு டேம் முடிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனை, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய வழிமுறையை கையாளக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்
அண்ணாமலையினுடைய பேட்ச்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியையே கமிஷனராக போட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை இவர்கள் மதிக்கிறார்கள் என்று தெரியும். மக்களை மதிப்பவர்கள் அல்ல, மக்களது உள்ளங்களை கொள்ளையடிப்பவர்கள் அல்ல, மக்களது வாக்குகளை கொள்ளையடிப்பவர்கள் இவிஎம் மூலமாக, மக்களது வாக்குகளை திருடுபவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் மூலமாக, மக்களது முடிவுகளை திருத்துபவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் மூலமாக இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களது இந்த வேடம் கண்டிப்பாக களையப்படும். இந்த சுப்ரீம் கோர்ட்டே வீணான விவாதங்களை, வீணான கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் உண்மையிலேயே உத்தம புத்திரர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே பரிசுத்தவான்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே நேர்மையாளர்கள் என்று சொன்னால், எலெக்ஷன் கமிஷனிடம் வாக்குச்சீட்டை எண்ணுவதற்கு 100% வாக்குச்சீட்டை எண்ணி முடிவு அறிவுங்கள், அதில் நீங்கள் வெற்றி பெறுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அதை என்ன கூடாது என்று நீங்க சொன்ன எலெக்ஷன் கமிஷனர்கள் எல்லாம் தவறான தவறுகளை திருத்தி கூறி கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல திருத்தி கூறிக்கொண்டு சொல்லாத சொற்களை, சொல்லாத பேச்சுக்களை, வாய்க்காத வாதங்களை எல்லாம் முன்வைத்து காற்றில் கம்பசிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக? நீங்க உண்மையிலே நேர்மையாளர்கள் தானே, நேர்மையான செயல்படக்கூடியவர்கள் தானே, இவிஎம் மேல மதிப்பு வைத்திருக்கிறவர்கள் தானே. என்றைக்கு மோடி அவர்கள் மறுநாள் தீர்ப்பு எழுத வேண்டும், ஆனால் முதல் நாள்ல இவிஎம் ஒழுங்காக செயல்படுகிறது, எதிர்கட்சிகள் வீண் குற்றச்சாட்டை கூறுகிறார் என்று சொன்னாரோ அன்றைக்கே முடிவு தெரிந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி, மோடியினுடைய முடிவைத்தான் அறிவிப்பார்கள் என்று. எனவே இவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எப்படி சூரத் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரை வேட்புமனுவை நிராகரித்து மற்ற வேட்பாளர்களை எல்லாம் வாபசாங்க செய்து இவர்கள் வெற்றி பெற்றது உண்மையிலேயே ஒரு போலியான வெற்றி. அந்த வெற்றியை இவர் 2024 தேர்தலிலும் பெறுவதற்கு அனைத்து தவறான வழிமுறைகளை கடைபிடிப்பார் என்று சொன்னால், இவரிடம் எப்படி ஒரு நேர்மையான இந்தியாவை 2047 கட்டமைக்க முடியும்? இன்றைக்கு நேர்மையாக உழைப்பவன், நேர்மையாக வெற்றி பெறக்கூடியவன் தான் இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டுல, உலகத்தில் எந்த ஒரு நாடு நேர்மையாக உழைத்து நேர்மையாக வெற்றி பெற முடியுமோ அந்த நாடுதான் தலைத்து நிற்கும். இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட ஒரு கபட வழிமுறைகளை கையாண்டு எதிரிகளை ஏமாற்றி வெற்றி பெறக்கூடிய அந்த சாணாக்கியத்தனத்தை, அந்த சகுனித்தனத்தை இவர் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருவாரேயானால் கௌரவர்களுக்கு ஏற்பட்ட கதி மோடி தலைமையிலான பிஜேபிக்கும் ஏற்படும். முடிவில் அதுதான் நடக்கும் என்று நாம் எழுதி வைத்துக் கொள்ளலாம். கடந்த காலங்களிலும் கூட இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இப்போது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் போல் கடந்த காலங்களில் எழுந்ததாக நமக்கு தகவல் இல்லை. இப்படிப்பட்ட விமர்சனங்களை சர்வதேச நாடுகள் எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா குறித்த அந்த பிம்பம் அந்த நாடுகளுக்கு எப்படியாக போய் சேரும்? இது இந்திய மக்களுக்கு அவமானம் இல்லையா? சர்வதேச நாடுகள் இப்பொழுதே அதனுடைய கவலையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், ஆசியாவிலேயே சைனாவும் இந்தியாவும் தான் மிகப்பெரிய நாடு. 2050 உலகத்தினுடைய மக்கள் தொகை 9 பில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். ஆனா சைனா என்பது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அல்ல, இந்தியா மட்டும்தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா என்பது G20 நாடுகள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட ஒரு நாடு, ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு, மிகப்பெரிய சந்தை கொண்ட நாடு. இந்த மிகப்பெரிய சந்தை கொண்ட நாடு என்றைக்கு ஒரு சர்வாதிகாரியால், என்றைக்கு ஒரு மதவாதியால், என்றைக்கு ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு வெறுப்பு வியாபாரியால் இந்த நாடு ஆளப்பட்டால் அந்த நாடு துண்டு துண்டாக சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்துதான் மேற்குலக நாடுகள் இன்றைக்கு தங்களது கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். இந்தியாவில் மீடியாவுடைய பிரஸ் ஃப்ரீடம் இன்றைக்கு மிகவும் அதாளத்திற்கு சென்று விட்டது. இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியா பசி பட்டினி இண்டெக்ஸ்ல 118வது இடத்தில், அதாவது ரொம்ப பாதாளத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் ரொம்ப சரிந்து கொண்டு வருகிறது. இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ரொம்ப கிரைசிஸ்ல இருக்கு.
இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் 6 மாதம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பே பண்றதுக்கே இல்லை, வழி இல்லை. இப்படி எல்லாம் பல்வேறு இண்டிகேட்டர்ஸை உலக நாடுகள் நமக்கு கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கிறது. ஹிடன்பர்க் ரிப்போர்ட், ஒரு ரிப்போர்ட், ஹிடன்பர்க்கினுடைய ஒரு ரிப்போர்ட் ஒட்டுமொத்த எந்த கம்பெனியை இந்த மோடி தூக்கி பிடித்தாரோ, எந்த கம்பெனி அதானி கம்பெனியை மோடி தூக்கி வளர்த்தாரோ, அந்த ஒரு கம்பெனி சரிந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரமும் சரிந்துவிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் மோனோபொலியை உருவாக்குவதற்கு மோடி அவர்கள் செய்த காரியம் அந்த நிலைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடையக்கூடிய காரியமாக அமைந்து விட்டது. பிபிசி ஆவணம் வெளியிட்ட ஆவணப்படம் மோடியினுடைய கோத்ரா சம்பவத்தை மீண்டும் உலகத்தவருக்கு நினைவுபடுத்தி இங்கு இது மத துவேஷம் கொண்ட பிரதமராக இவரை பார்த்தார்கள். பிரதமர் என்ற ஒரே காரணத்தினால்தான் அமெரிக்காவே விசாவிற்கு கொடுத்தது. இல்லை என்று சொன்னால் இவர் அமெரிக்காவுக்கு நுழைய முடியாது என்ற நிலையில்தான் இவர் இருந்தார். கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் மிகவும் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது, மிகவும் ஒரு சிக்கலான நிலைக்கு சென்றிருக்கிறதுக்கு காரணம் இந்த மோடி தான். பங்களாதேஷ் நம்மை மதிக்கவில்லை, பங்களாதேஷ் முன்னேறி கொண்டிருக்கிறது, இந்தியாவை மதிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கும் மோடி தான் காரணம். நேபாள் இந்தியாவுடைய வரைபடத்தையே மாற்றி அமைத்தது, அதற்கு காரணம் அதை மாற்றக்கூட வழி இல்லாமல் இருப்பவர் தான் இந்த மோடி அவர்கள். சைனா 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவில் ஊடுருவி டென்ட் போட்டது, அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் லீஸுக்கு விட்டிருக்கிறோம் என்று. எந்த அளவிற்கு இந்த அமைச்சர்கள் எல்லாம் தரம் தாழ்ந்து பொய்யை மக்கள் மத்தியிலாக விதைக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஒரு சூழலை என்றைக்கு, அதாவது இனத்தை கையில் தூக்கிய நாடு, இன வெறுப்பை, இன துவேஷத்தை கையில் தூக்கிய ஜெர்மனி அழிந்தது, பெர்லின் சுவர் எழுந்தது, 2ஆம் உலகப் போர் உருவானது. அதை பெர்லின் சுவரை தகர்த்தார்கள், இன துவேஷத்தை கைவிட்டார்கள், தொழில்நுட்பத்தை வளர்த்தார்கள், அறிவியலை வளர்த்தார்கள், அறிவார்ந்த அரசியலை கட்டமைத்தார்கள். இன்றைக்கு ஜெர்மனி உலகத்தில் மிகவும் அறிவார்ந்த வல்லரசாக மாறி நிற்கிறது. இன துவேஷத்தை கையில் எடுத்த ஆப்கானிஸ்தான் அழிந்தது. இன துவேஷத்தை கையில் எடுத்த இலங்கை பொருளாதார சீரழிவில் இன்றைக்கு அழிந்து 2 லட்சம் தமிழ் மக்களை உயிரோடு கொன்றளித்தார்கள். இன்றைக்கு இலங்கை பொருளாதார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனத்தை கையில் எடுத்த அனைத்து நாடுகளும் அழிந்திருக்கிறது. பாகிஸ்தான் இனத்தை கையில் எடுத்தது, இன்றைக்கும் அங்கு ஜனநாயக ஆட்சி நடைபெறவில்லை. அன்றைக்கு மக்கள் வியாதியிலும் வறுமையிலும் இன்றைக்கு வீழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை. எங்க இந்தியா மட்டும்தான் 75 ஆண்டுகளாக அண்ணல் அம்பேத்கர் வைத்த அந்த அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடாக, வளரக்கூடிய நாடுகளில் ஒரு நாடாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த வல்லரசு என்ற நிலைக்கு உயரக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை 30 ஆண்டுகளுக்கு பிற்போக்காக இந்த நாட்டை இந்த மோடி அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். வரலாற்றிலே கற்காலத்திற்கு இந்த நாட்டை கொண்டு சென்று விட்டார்கள். சமூகத்திலே இந்த நாட்டை 200-300 ஆண்டுகளுக்கு பிற்போக்காக இந்த நாட்டை கொண்டு சென்று விட்டார். ஒரு தொழில்நுட்ப துறையில் இந்த நாட்டை பிற்போக்கு தனத்திற்கு கொண்டு சென்று விட்டார். இப்படிப்பட்ட இந்த இந்தியாவை மீட்டெடுப்பதே ஒரு மிகப்பெரிய சவால் இந்தியா கூட்டணிக்கு. அப்ப இந்த மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டும். அதே சூழ்நிலையில் 64 கோடி இந்திய இளைஞர்கள், 64 கோடி இந்திய இளைஞர்களது கனவு, எதிர்காலம், அவர்கள் வாழ்க்கை தரம், அவர்களது பெர் கேபிட்டா இன்கம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அத்தனையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இந்த பிரதமர் அவர்கள், இந்த பிரதமர் மோடி அவர்கள். இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பங்கு, மிகப்பெரிய பணி இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா என்ற ஒரு ஜனநாயக நாடு ஒற்றை ஆட்சி முறை என்ற சர்வாதிகாரத்தை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதுதான் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொன்னாலே ஒற்றை ஆட்சி முறை, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்பது மோடி வந்தால் இருக்காது. ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவை அளிக்கப்பட்டு மக்களாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மன்னர் ஆட்சி, மோடி என்பவர் மன்னர், அவர்தான் பிரைம் மினிஸ்டர், அவர்தான் பிரசிடென்ட், அவர்தான்
எல்லாம் சகலமும் ஒற்றை ஆட்சிதான் என்ற நிலை வரும். அப்படிப்பட்ட நிலை வந்தால் உலக நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இந்தியாவின் மேல் ஒரு போர் சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலைக்கு வித்திடுகிறார் இந்த நரேந்திர மோடி. தனது சுயநலத்திற்காக, தனது கட்சியின் சுயநலத்திற்காக, தானே தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற ஒற்றை சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் பலி கொடுக்க பார்க்கிறார் இந்த மோடி என்ற ஒரு நபர். இதை உணர்ந்து மாறினால் மட்டுமே, மக்கள் மாறினால் மட்டுமே இந்தியா காக்கப்படும். இந்தியாவுடைய ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாடு மீட்டெடுக்கப்படும். 64 கோடி இந்திய இளைஞர்களது எதிர்கால கனவு நனவாகும். இல்லை என்று சொன்னால் நமது குழந்தைகளின், நமது எதிர்கால சந்ததியின் 64 கோடி இந்திய இளைஞர்களின் கனவு கருகடிக்கப்படும். இந்தியா என்ற நாடு ஒற்றை ஆட்சியின் கீழ் சென்று மதவாதம் தலைபிடித்து ஆடி இனத்தை கையில் எடுத்த நாடுகள் அழிந்தது போல இந்தியாவும் அழியும் என்ற நிலைக்கு இந்த மோடி அவர்கள் வித்திடுவார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு, இந்த 2024 தேர்தல் எனக்கு என்னமோ மிகவும் ஒரு இவிஎம் ரிசல்ட் இன்னும் வரல, எப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எழுதும் என்று நமக்கு சிக்னல் கிடைக்கிறது. எனவே அதன் மீதும் நம்பிக்கை இல்லாத நிலைதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மோடி ஆட்சி வந்தாலும் சரி, வேற எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இவிஎம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். விவிபேட்டினுடைய 100% வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்ற கருத்தில் எல்லளவும் மாறக்கூடாது. எனவே அது ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் 3வது முறையாக இந்த பிரதமராக மோடி வந்துவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு வீழ்த்தப்படும் என்பதை மக்கள் மனதிலே கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஆசிப். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.